ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு வாழைப்பூ வச்சு சூப்பரான வடை தான் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஹெல்தி, ரொம்பவே சூப்பர். வாழைப்பூ வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய வாழைப்பூ வந்து எடுத்திருக்கேன். இதோட மேலே இருக்க தோலை வந்து நம்ம இது மாதிரி உரித்தோம்னா உள்ளே தான் வந்து வாழைப்பூ இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாழைப்பூ எடுத்து அது சென்டரில் வந்து ஒரு மகரந்தம் இருக்கும், அது கூடவே ஒரு இலை மாதிரி ஒன்று இருக்கும். அதையுமே இந்த ரெண்டையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த ரெண்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லா பூவுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூவுமே இந்த மாதிரி உதுத்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணியில் 2-3 வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டும் காஞ்ச மிளகாயும் வந்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம உதுத்து வச்சுருந்த வாழைப்பூ எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். இதை நம்ம அரைக்கிறதுக்கு பதிலாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பருப்பு கூட இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. பருப்போடு சேர்ந்து வாழைப்பூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் நமக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ மிக்ஸிங்கை வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி இன்னொரு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் வாழைப்பூ. இது வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும், இல்லைனா வெடித்து வரும். நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க, எந்த இடத்துலையுமே வந்து வெடிப்பு இல்லாத மாதிரி. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் பொரியறதுக்கு லேட் ஆகும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போடுங்க. மிச்சம் இருக்கிற எல்லா வாழைப்பூவுமே வந்து நம்ம இது மாதிரி உருண்டை திரட்டி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸுக்கு. பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நமக்கு இன்னுமே கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் டார்க் கலராக வந்தால் தான் இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ இது நல்லாவே வந்துடுச்சு. இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டைகளுமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு என்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.